இந்த ஒரே ஒரு மூலிகை நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற 12 ராஜ உறுப்பும் எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நலமுடன் வாழும் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே, ஏன்னா முக்கியமாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய 12 ராஜ உறுப்பில் எல்லா ராஜ உறுப்புமே நல்ல பலமாக இருந்தால் தான் எந்த நோயும் இல்லை அப்படின்னு ஒரு ப்ராசஸ். இந்த 12 ராஜ உறுப்பில் எந்த அந்த ராஜ உறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை ஈஸியாக வெளியேற்றி அந்த ராஜ உறுப்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான தான் ஒரு அருமையான டிப்ஸ். அதுவும் ஒன்று தான். அந்த ஒரே ஒரு பொருள் நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வரீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நாட்பட்ட பிரச்சனையால் ஏற்படக்கூடிய நோய்கள் ஈஸியாக ரெக்கவரி ஆகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். நிறைய பேருக்கு இப்போது என்னென்னா கசாப் கடை மாதிரி என்னென்னா, இப்போ இது சரியில்லையா கட் பண்ணிவிட்டு வேறு இல்லையா, சரியில்லையா கட் பண்ணிட்டு கிடச்சிட்டு அவ்வளோதான். ஸோ அது என்ன ஆகுதுன்னா, நம்ம அப்பா அம்மா கொடுத்த ஒரு விஷயம், அந்த உடம்பு வந்து கடவுள் படைச்சது அப்படின்றத விட தாய் தந்தை நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய இந்த உலகத்தில் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. அந்த உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு ஆத்ம பலத்தையும் கொடுத்து அதை வந்து இந்த எப்படி சொல்கிறது பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ரொம்ப அற்புதமான பதிவு. இந்த ராஜ உறுப்பை நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னும் போது முக்கியமான விஷயம் தூக்கம். நான் நிறைய பதிவுகளில் சொல்கிறது இதுதான் சொல்லுவேன். முக்கியமாக தூக்கம் இருக்கும். தூக்கத்தை விட ஒரு சிறப்பான மருந்து எதுவுமே கிடையாது. இருந்தாலுமே கூட சில நம்ம உணவு முறைகளில் மாற்றங்கள் செய்யும்போது நம்ம அந்த 12 ராஜ உறுப்பையும் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இந்த உணவு முறையில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லவங்கம், அதாவது கிராம்புன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த கிராம்பை ஒரு 10 கிராம் இல்லைன்னா ஒரு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அந்த 10 கிராம் அதை என்ன பண்ணுங்கள், மிக்சியில் போட்டு நல்லா பொடி ஆக்கிக்கோங்க. நைஸாக பவுடர் மாதிரி ஆக்கிக்கோங்க. சரியா? நைஸாக பவுடர் ஆக்கினதை ஒரு சிட்டிகை தேன், அதாவது 3 சொட்டு இல்லை 5 சொட்டு தேன், ஒரு சிட்டிகை தான் எடுக்கணும். கிராம்பாக ஒரு சிட்டிகை எடுத்து ஒரு 5 சொட்டு தேனை விட்டு நல்லா குழச்சி அதை காலையிலையும் சாயந்தரமும், காலை மாலை, இரவு இல்லை, காலை மாலை 2 வேளை நீங்கள் சாப்பிட்டு வரீங்க. வெறும் வயிற்றில் சாப்பிடணும். நல்லா சொல்கிறேன் பாருங்கள். கிராம்பு இருக்கு இல்லையா, லவங்கப்பூவை எடுத்து ஒரு 10 15 கிராம் லவங்கப்பூ எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஓட விட்டுருங்க. நல்லா பவுடர் ஆகணும். நல்லா பவுடர் ஆனதுக்கப்புறம் அது ஒரு சிட்டிகை தான் எடுக்கணும். இது கடியளவு 3 விரலில் எடுக்கக்கூடாது, 2 விரலில் எடுக்கணும். இந்த 2 விரலில் எடுத்து கையில் வச்சு 5 சொட்டு தேன் விட்டு நல்லா குழச்சி காலைல வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா காலைல சாயந்தரமும். ஏன் காலை இரவுன்னு சொல்கிறோம், மாலைன்னு சொல்லாமல் இரவு சொல்லாமல் ஏன் மாலைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இரவு நேரங்களில் அது நமக்கு சாத்தியமாக இருக்காது. மாலை நேரங்களில் அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 3 hours 5 hours கேப் இருக்கும். அப்போ எம்டி ஸ்டொமக் வயிறு. சரியா? ஸோ அதனால தான் காலை மாலைன்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரியான டைமில் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த 12 ராஜ உறுப்பும் எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். முக்கியமாக நரம்பு பலப்படும். இது யார் சாப்பிட்ணுன்னா, முக்கியமாக சுகர் பேஷண்ட்டு கண்டிப்பாக சாப்பிடுங்க. முக்கியமாக அந்த கல்லீரல் கணையம் நல்லாவே வேலை செய்யும். அற்புதமாக வேலை செய்யும். இது நாங்களாம் வந்து நிறைய பேருக்கு கொடுத்து சக்ஸஸ் பண்ணி இப்போ சுகர் லெவல்லாம் குறைஞ்சி எல்லாமே ஹாப்பியாக இருக்கிற கண்டிஷன்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா உறுப்புகளில் எல்லா உறுப்புமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தான் இந்த கிராம்போட பொடியோ தேனையோ மிக்ஸ் பண்ணி எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட சொல்கிறோம். ஸோ உள்ளுறுப்பு பாதிப்பால் தான் சுகர் கல்லீரல் கணையத்தினால தான் நமக்கு வந்து சுகர் வருது. ஸோ அதை சரி பண்ணிட்டோம்னா அப்படியே டேப்லெட் எடுக்கணும், மற்றதெல்லாம் செய்யணும், ஈஸியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம்ல. ஸோ அந்த கான்செப்டில் இந்த லவங்கப்பூ, கிராம்புன்னு சொல்லக்கூடிய அந்த பூவை ஒரு 10-15 கிராம் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஓட்டிடுங்க. நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களால் அம்மியில் அரைக்க முடியும்னா தாராளமாக அம்மியில் அரைங்க, ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றில் காலை மாலை சாப்பிட்டு வந்தீங்கன்னா ராஜ உறுப்பு அற்புதமாக பலம் பெறும். மீண்டும் இதே போல் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.